நாங்கன்னு பார்த்தீங்களா? என்னது என்ன இப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க. நானே பார்க்கல என்னென்னலாம் பண்ணா உண்டு. என்ன இல்லாம மொளகா துவையல் ஒண்ணு, ஆமா. வேற முருங்கை இல. முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல், கடைசியா ஆமத்து முறையில வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுனாங்க. என்னது அது? கம்பு கிழங்கு. கம்பு மரவள்ளி மரவள்ளி கிழங்கு அவிச்சு வச்சிருக்காங்க. நம்ம கம்பு கிழங்கு ஆமா. அதான் கம்பு கிழங்குட்டே வாயில அப்படியே வந்துட்டு இருக்கு. மகேஷ்குமார், நானும் ரன்னிங் போவேன் காலை 5:30 ஆனால் 8 மணிக்கு ஃபுல் மீல்ஸ் 10 மணிக்கு 10 மணிக்கு 4, 5 பஜ்ஜி போண்டா, மதியம் ஃபுல்லா மீல்ஸு. பிறகு 4 மணிக்கு தூக்கம். மாலை சில்லி சிக்கன், இரவு ஃபுல் மீல்ஸ். பரவாயில்லையே! அப்போ ரன்னிங் போறது ஒரு ரொம்ப நல்லதுதான் ப்ரோ. அபுஷா, ஹாய் கொலவெறி அண்ணா. உடம்பு குறையல. அதுல உங்களுக்கு ஃபீலிங் வேற ப்ரோ உங்களுக்கு மகேஷ் ப்ரோ. நானும் அந்த மாதிரி தான். நான் வந்து சாப்பிடுறது வந்து அந்த டைமுக்கு சாப்பிட்டுருவேன். ஆனா அந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு நாள் அப்படியே நல்லா கிடந்து ஒர்க் அவுட் பண்ணுது. அடுத்த நாள்ல இருந்து அப்படியே நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சிரும். போறது கிடையாது. ரன்னிங்லாம் நான் வந்து நிறைய நாள் போயிருக்கேன். இங்க நம்ம இங்கேயும் நிறைய பேர் ரன்னிங்லாம் வர்றதான் காலையிலேயே வருவாங்க. தங்கச்சி வணக்கம். ஆமா. அங்க இருந்து வருவாங்க நடந்து போவாங்க. வந்து பாலத்துல ரொம்ப இருக்கு. ஆமா. கொஞ்சம் போயிட்டு ஆனா வரதுல யாருக்குமே உடம்புலாம் குறைஞ்ச மாதிரி தெரியல. டெய்லி நாங்க இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. நடக்குதானே செய்தாங்க. ரன்னிங் ஒரு ஆளு ரன்னிங்லாம் போவாங்க. இல்ல ஒருத்தன் ஓடுதான். ஆமாதான் ஒரு ஆளு ஓடுதாங்க. ஆனா அதே உடம்பு தான் அப்பமே வச்சுதான் இருக்கு. அப்ப மகேஷ்குமார் சொன்ன மாதிரி சாப்பாடா இருந்தாலும் இருக்கலாம். மாரீஸ்வரி மாரி, ஹாய் அண்ணா. ஹாய் சிஸ்டர், லைக் பண்ணிடுங்க. ஹாய் மக்கா. உப்பு கரெக்டா இருக்கா? உப்பு பெருமா பார்க்கணும்னா சொல்லுங்க பார்க்கேன். நீங்க பார்த்துட்டீங்களா? பார்க்கல? இல்ல நான் பார்க்கல. என்ன சமையல் அண்ணா? என்ன சமையல் பண்ணீங்க? இன்னைக்கு கிராமத்து முறையில மரவள்ளி கிழங்கு மக்கா. மஞ்சள் பொடி போட்டு தாளிச்சு இன்னைக்கு நம்ம கிண்ட போறோம். இது கூட கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டா நல்லா இதோட நல்லா இருக்கும். ஆமா, அதை வச்சிருக்காவ. அதுக்கு வந்து சைடிஷ் பாத்தீங்கன்னா சூம்பட்டிங்க இருங்க. மிளகா தவியில வந்து அரைச்சி வச்சிருக்காங்க. வேற அத கூட என்ன ஒண்ணும் கிண்டிருக்காங்க. அது பேர் என்ன பேரு? முருங்கைக்கீரை பொரியல் வச்சிருக்காங்க. அதே தவிர மத்தியானம் சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாரு ஒரு ஐட்டம். புளி தண்ணி. அண்ணா உங்க ஸ்லாங்கு வாய்ஸ் கேட்டா ராஜ் மைண்ட் வாஷ். ஓ அங்க அந்த மாதிரி இருக்கோ? நானும் அந்த வீடியோ பார்ப்பேன் ப்ரோ. அது நல்லா இருக்கும். அவரும் திருநெல்வேலி தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கதான் தசராலாம் உண்டு. இந்த முத்தாரம்மன் கோயில் அதனா திருச்செந்தூர் அப்படிதான். குலசை திருச்செந்தூர்னா அங்கோடிதான் இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அவர் வீடு பார்க்க. ஹலோ ராதா பேபி அபிஷியல் லைக் பண்ணிடுங்க சிஸ்டர். நமக்கு சோறு தான் முதலில். ஆமா ப்ரோ, அதே தான். 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3ஆம் பக்கம் நம்ம பழைய மதியே சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். 2 மெசேஜ் புரியவே இல்லையா சிஸ்டர்? இங்கிலீஷ்ல பேசுங்க. பூபதி, நேற்று லைவ் வர முடியவில்லை. நேற்று என்ன சமையல்? பறப்பதா, ஓடுவதா, நீந்துவதா? நேத்து என்ன செஞ்ச? சுண்டைக்காய் குழம்பு அப்படிதானே? அப்ப 3மே கிடையாது நேத்து. நல்ல ப்ரோ லைக் பண்ணிடுங்க. 44 லைக் இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சாப்பிடணும். இங்க பாத்துங்க, கிழங்கு அவிய கூட இல்ல. அங்க அப்பா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ரெடியா இருக்கணும்லப்பா, ரெடியா இருக்கணும்ல. தட்டெல்லாம் வச்சு ரெடி ஆயாச்சு. தட்டெல்லாம் பறிக்க வச்சுட்டு வந்தாச்சு. தண்ணி அவிய லவ்வருக்கும் சேர்த்து ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. 2 தட்டு மூடி கேக்கல. 2 பேருக்கும் தட்டு எடுத்துருந்துச்சு. அண்ணா லைக் போட்டு விட்டேன். ரொம்ப நன்றி மாரீஸ்வரி மாரி. உனக்கு கூழ் இந்த இது களி. இப்பொழுது என்ன சமைத்து கொண்டிருக்கிறீர்கள் ப்ரோ? மறந்து போச்சு. கிராமத்து முறையில மரவள்ளி கிழங்கு மக்கா. நல்லா தாளிச்சு கிண்டி இருக்கும். நேத்து ஒரு ஆள்